தஞ்சையில் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னரும் வீட்டை காலி செய்ய மறுத்ததாக கூறி உறவினரின் வீட்டை ஒரு கும்பல் சூறையாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை உடனடியாக பார்க்கலாம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். நீதிமன்ற தீர்ப்பு என்ன? தற்போது இந்த சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரிக்கலாம். வணக்கம். அதாவது தஞ்சை ஆரக்கார தெருவு மானமுச்சாவடி பகுதியில் உள்ள சாமியப்பா என்பதற்கு சொந்தமான இளமை வீடு இருக்கிறது. இந்த வீட்டில் சாமியப்பாவினுடைய அண்ணன் மகன் கோபால் என்பவர் வசித்து வருகிறார். இந்த கோபால் சாமியப்பாவுடைய அண்ணன் மகன், சொந்த அண்ணன் மகன். அதே போல சாமியப்பாவுடைய தங்கை மகள் மகாலட்சுமி, இவரும் குடியிருந்து வந்திருக்கிறார். அதாவது சாமியப்பாவிற்கு வாரிசு இல்லை, அவருக்கு குழந்தைகள் இல்லாத வாரிசுகள் அவருக்காக இருந்திருக்கிறது. இதனை அடுத்து சாமியப்பாவுடைய தங்கை மகள், அதாவது மகாலட்சுமியுடைய மகன், அவர் பேரும் கோபால். இவர் திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்தவர். அந்த கோபால் என்பவர் இந்த சொத்தை தனது பேருக்கு பத்திரம் செய்திருக்கிறார். இது சாமியப்பாவுடைய அண்ணன் மகன் கோபால் என்பவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சொத்து பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த மகாலட்சுமி இந்த சொத்து தனக்கு உரியது என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கின்படி 2011ஆம் ஆண்டு இந்த சொத்து மகாலட்சுமிக்கு சொந்தம் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து மகாலட்சுமி இந்த இடத்தை காலி செய்யுமாறு தனது அண்ணன் மகன் கோபாலிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கோபால் இந்த இடத்தில் கோபாலுக்கு வயது 75 வயதாகிறது. அவர் இங்கே தங்கியிருக்கட்டும் என கூறியிருக்கிறார்கள். இது காலம் கடந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகிறது. கோபால் இடத்தை காலி செய்யாத நிலையில் சாமியப்பாவினுடைய தங்கை மகள் மகாலட்சுமியுடைய மகன் கோபால் என்பவர் இந்த இடத்தை செந்தில் என்பவருக்கு விற்பனை செய்கிறார். இதற்காக அவர் 7 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அட்வான்ஸ் விற்பனை செய்யப்பட்ட இடத்தில் விற்பனை செய்யப்பட்ட பிறகும், அதாவது அட்வான்ஸ் வாங்கிய பிறகும் கோபால் இடத்தை காலி செய்யாத காரணத்தால் அந்த இடத்தை அபகரிக்க, அந்த இடத்தை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கோபாலுடைய ஆதரவாளர்கள், அதாவது செந்திலுடைய ஆதரவாளர்கள் நேற்று, அதாவது இன்று அந்த இடத்தை முழுமையாக வீட்டை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து அந்த இடத்தை வீட்டினுடைய பூட்டிருந்த வீட்டை பூட்டை உடைத்து மேற்கூரையெல்லாம் திருப்பி எடுத்திருக்கிறார்கள். இது அந்த வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள் வைரலானது. இதனை அடுத்து தஞ்சை கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 5 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.